ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி சமையல் ரோட்டுக்கடை புதினா சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து, கடலப்பருப்பு, கடுகு, ஜீரகம், வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, 5 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்ட உடனே நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்ட உடனே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி துருவின தேங்காய், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக 2 கைப்பிடி புதினாவை போட்டுட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா ஆறிட்டோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு திருப்பியும் இந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. இந்த ரோட்டுக்கடை புதினா சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் செஞ்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்து, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு தாளிப்பு போட்டுட்டு சுட சுட இட்லிக்கு, தோசைக்கு பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.